ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் டீ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இப்போ பாத்திரத்தில் வந்து டீ பவுடர் வந்து ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு வந்து போடுறேன். இப்போ நம்ம பால்லேயே வந்து டீ போட்டால் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல். இப்போ நம்ம அந்த 3/4 டம்ளர் பாலை அப்படியே ஃபுல்லாக கொட்டாமல் ஒரு பாதி அளவு மட்டும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கேஸ் ஸ்டவ்வில் நம்ம கரண்டி வச்சு அதை அப்படியே வந்து சிம்மில் வச்சு அப்படியே இந்த டீயை வந்து நல்லா இந்த பாலோட டீ பவுடரை வந்து நல்லா கொதிக்க வைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் டீ பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ணாததுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கரண்டியில் ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொதிக்க வைக்கணும். டீ வந்து இப்போ நல்லா வந்து பொங்கி பொங்கி வரும்போது நம்ம சிம்மில் வந்து வைக்கணும். இப்போ நல்லா கொதித்தோடனே மிச்ச பாலையும் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லரிங் அண்ட் குக்கிங் வீடியோஸ் எல்லாமே வந்து வரும். இப்போ நான் வந்து பொடியாக பவுடர் சுகர் வந்து ஆட் பண்ணுறேன். டீ கொதிக்கும் போதே நம்ம இந்த சுகர் ஆட் பண்ணோன்னா நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும், ஒரு நல்ல வந்து ஒரு வாசனை வந்து வரும். இது வந்து ஏலக்காய் பவுடர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுலேருந்து வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மட்டும் எடுத்து இப்போ கொதிக்கிற டீயில் வந்து நம்ம சேர்க்கும் போது நல்லா வந்து ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ ஒரு ஸ்ட்ரெயினரில் வந்து இப்போ நம்ம போட்ட டீயை வந்து நம்ம அப்படியே வந்து வடிகட்டிக்கலாம். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா டீ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம். இப்போ நம்ம போட்ட அளவு வந்து 3/4 டம்ளர் பால் நல்லா சுண்டி 1/2 டம்ளர் அளவுக்கு வந்து வந்திருக்கு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.